என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. பக்கெட்ல எதுக்குடா தண்ணி, லிக்கிக்கிற பக்கெட்ல எதுக்கு தண்ணி அப்படின்ற மாதிரி தான் கைஸ் கேட்க தோணுது. பாரிஸ்ல கருத்து கணிப்பு எடுக்க போகும்போது அங்க நடந்த பிரச்சனை ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுக்குடா பக்கெட்ல தண்ணின்ற மாதிரி தான் இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. யாருன்னே எனக்கு தெரியல. இவங்க யார் என்னன்னு பாரு. யோ சியா, எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே. ஆமா பங்கு, வாய்ஸே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அதை விட இந்த நான்சிங்ல போற ஆஹா இதையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஓட்டு வாங்காதப்பவே இவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னா இவரு ஆட்சி வந்துட்டாருன்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? பெண்களுக்கு நாங்க கேக்குறோம். போட்டு ஆகணுமா? எங்களுக்கு உயிர் போன மாதிரி நாங்க போட்டு சொல்லுங்க. நீங்களா சொல்லுங்க, பொதுமக்கள் நீங்க பாதுகாப்பு எங்களுக்கு இல்லையா? சொல்லுங்க. ஆமா சார், என்ன மாதிரி வலிங்க சார். சட்டத்துக்குனா சட்டம் தன் கடமை செய்யும். சரோஜா சாமான் நிக்காலோ. விஜய்க்கு தான் போடணும்னா எப்படி அது? गाइस, சிபிஐ கிட்ட இருந்து கூட தப்பிச்சிரலாம். நம்ம வர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு உயிர் போன மாதிரி நாங்க போட்டு இப்படி மாட்டிக்கிட்டே அக்கா, இப்படி மாட்டிக்கிட்டே. இந்த மேல ஒரு என்னது அம்பிளிங் கும்பிளிங் வீடியோ இருக்குல்ல, அது எனக்கு வீடியோ மாட்டுச்சு. பட் நான் வந்து எடுத்து வைக்கல. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. பொங்கல் அப்போ குலவ சத்தம் போடுவாங்களே, அது மாதிரி கேங்கா வந்து கும்பிளிங்கா வந்து குலவ சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ ஜாலியா இருக்காங்க. ஐயோன்னு கத்துறப்ப நான் ஓடி போனேன். என்னம்மான்னு 10 பேர் லேடிஸ் ஜென்ஸ் சேர்ந்து அந்த லேடிஸ் அடிச்சு என்னப்பா நீ யாரு நீ எதுக்கு வருவ? என்னப்பா ஒரு பொதுமக்கள் வந்து கேட்க என்ன பண்ணுறது? செம்மையா நடிக்கிறாங்கப்பா. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் சேகர் பாபு. 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான். உங்க விஜய் தான், உங்க சின்னம். 234 தொகுதியில தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க. என்னடா அப்படியே ஈயடிச்சா காப்பி அடிச்சு வச்சிருக்கீங்க? எனக்கு சீரியஸாவே புரியல. அவர் வந்து அடிதாசி, இவர் அபிபாசா அப்படின்ற மாதிரி தான் கைஸ் இருக்கு. இதுல என்ன நமக்கு புதுசுன்னா கரெக்டா சொல்றாரு கணக்கு. நான் கூட 2340 சொல்லுவாருன்னு நினைச்சேன். பட் 234 தொகுதியிலும் गाइस, நாளைக்கு நிஜமாவே ஒரு சம்பவம் இருக்கு. விஜய் அண்ணா வந்து சேலத்துல வர போறாரு, கேம்பிங் பண்ண போறாரு. சோ பயங்கரமா இருக்க போது எல்லாரும் வந்து வெயிட் பண்ணி பார்க்க போறோம். Ask you before I show you the pictures, you are going into a big election. Are you very confident, Mr. Chief Minister, this time of repeating your success? Because often after 5 years it becomes more difficult. Are you confident, sir? என்ன சொல்ல போறாரு? No doubt, definitely confident. அதாவது இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறது உங்களுக்கு அது யார்கிட்ட பேசணும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கைஸ் எனக்கு. Definitely. And வேற ஏதாவது சொல்லுங்க ஐயா. From the schemes that you have brought in place, the welfare schemes, the fact that you said Tamil Nadu is now number 1 when it comes to growth rate, is there a Tamil Nadu Dravidian 2.0 model that you are bringing? Yes. Absolutely. No doubt. இல்ல எனக்கு புரியல. அப்சல்யூட்லி, டெஃபினெட்லி, நோ ப்ராப்ளம். இதை தவிர்த்து எனக்கு சீரியஸாவே புரியல. நீங்களே வந்து ஜோக் காமிச்சுட்டு இருக்கீங்க. என்னது இதெல்லாம்? என்னது தற்போது கிடைத்த செய்தி, சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் போட்டியில் விசில் ஊதுதல் அங்க மட்டும் இல்ல வாங்கடா, அங்க மட்டும் இல்ல. இந்த எப்படி சொல்றது, காலையில வந்து குப்பை எடுத்துட்டு போவாங்களா, அங்கேயும் விசில் கடை. ஐயோ நான் 25 வருஷம் பார்த்தேன் பவள விழா கண்ட. பவள விழா பாப்பா 5 ரூபாய் விசிலுக்கு வைக்கிறேன், வைக்கவா இல்ல? உண்மையா கைஸ், உண்மையா. இன்றைய தினம் இந்த மேடையில் வச்சு சொல்றேன், நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 2000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, தோழர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வீடு வந்து 5000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, இந்த 5 ரூபாய் பிளாஸ்டிக் விசில் உங்க கடையை முடிக்க போறேன். இது நடக்கும். கரெக்டா சொல்லிட்டாரு கைஸ். இன்றைக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் முட்டுகிறாரே தவிர எடப்பாடி எரும மாட்டீங்க. அவருக்கு நாக்கு சுளுக்குகிறது. உனக்கு எங்கள் இயக்கத்தின் பெயரையே சொல்ல முடியவில்லை. அரங்கமா
எங்கள் தலைவரின் பெயரை உனக்கு உச்சரிக்க முடியவில்லை. நீ இன்னும் காலாவதியாகி போன எருமை மாடு எடப்பாடி தான் எதிரி என்று சொல்லிக் கொண்டு எத்தனை நாளைக்கு இந்த ஈனத்தனமான அரசியலை செய்வீர்கள்? நல்ல வார்த்தையில விளையாடுறாருங்க. சிஎம் வந்து காலாவதி ஆயிட்டாரு, ஆப்போசிட்ல இருக்கிற எடப்பாடி வந்து எருமை மாடு ஆயிட்டாரு. என்னையா பண்றாங்க? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னது, எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க? பர்த்டேக்காகவா? இல்லை பர்த்டேக்காக தனியாக வந்து ரெசார்ட் எடுத்துட்டு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. அது உங்களோட பிறந்த நாள், அதை யாருமே வந்து நாங்கள் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. பட் என்னன்னா நீங்கள் வந்து தாவேக்கா கட்சியில் இருந்தாலும் தாவேக்கால ஒரு தப்பு நடந்தால் தாவேக்கா பர்சன்ஸே வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அது எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோ ஆர்ப்பாட்டம் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது கைஸ்? கரெக்டு தானே நம்ம சொல்கிறது? பப்ளிக் யூசன்ஸ் பண்ணி இப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தேவையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது தேவையா? இல்ல அவனுங்க தான் அப்படி பண்றாங்கன்னா நம்மளும் அப்படி பண்ணுமா சொல்லுங்க? இது தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. நாட் கூல் கைஸ், நாட் கூல். இதுக்கு நான் எப்பவுமே ஆதரிக்க மாட்டேன். இது ஒரு தவறான விஷயம். இது இந்நேரத்துக்கு வந்து மேல இருந்து பார்த்து கண்டிப்பா வந்து கண்டிச்சிருந்திருப்பாங்க. இந்த கோவை மாவட்டத்துல பொதுக்கூட்டம் இருந்துச்சு. என்னடா என்ன இந்த கல்யாணத்துக்கு போயிருக்காரு. ஆனா எல்லா கல்யாணத்துக்கும் போறேன்னு போக மாட்டாரு. அது பிக் ஷாட், பெரிய பெரிய ஆளுங்க கல்யாணம் தான் போய் கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு விஜய் போய்க்கிறாரையா? இந்த கோவை மாவட்டத்துல பொதுக்கூட்டம் இருந்துச்சு. விஜய் போனாரா? ஆனா கல்யாணத்துக்கு போயிருக்காரு. ஆனா எல்லா கல்யாணத்துக்கும் போறேன்னு போக மாட்டாரு. அது பிக் ஷாட், பெரிய பெரிய ஆளுங்க கல்யாணம் தான் போய் கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு விஜய் போய்க்கிறாரையா? இல்ல அவர் எக்ஸிஎம் தானே, அவர் ஒரு கட்சி ஆள் தானே. ஒரு கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு விஜய் போயிருக்காரா? சரி அவரு பொது இடத்துக்கு போல, விஜய் சார் பொது இடத்துக்கு போலன்னு பயாகார மாத்திரையை போட்டு வப்பாடி கணக்கா பொழந்து தள்ளிட்டு இருக்கிய. நான் என்ன சொல்றேன், இங்க வாங்க. அதாவது அதே கேள்விதான் நான் உன்ன கேட்கறேன். நீ வந்து பிரார்த்தனை தொழில் பண்ணாம பிச்சை எடுக்காம கௌரவமா போய் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடி சம்பாதிக்கல, இல்ல கூத்துப்பட்டில போய் உன் புருஷன் டோரி கண்ண வந்து பஃபனாவும் நீ வந்து நக்கியர்த்த நாகனி பாமாவும் அப்படி நடனம் ஆடலாம். இல்ல அதெல்லாம் எதுவுமே பண்ணாம நீங்க வந்து எதுக்கு வந்து மண்டி போட்டு கத்துன்னு கத்தி கதறிட்டு இருக்க? கண்ணீர் மல்க. இங்க வாணி இது கைஸ், இது இந்த சீன் சொன்னல 5 ரூபாய் விசிலுக்கு பயந்து விசிலே எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வாரத்துல இனிமே இந்த சுத்தம் வேணாம். இந்த இது தரேன், இதை வச்சுக்கிறீங்க. இதை வச்சு இது கூட எதுக்கு? அடுத்தது யாராவது வருவாங்க, பேசாம புனல் வச்சு ஊதுங்க, எல்லாருக்கும் கேட்கும். நியூஸ்ல திருவள்ளூர்ல பாக்குறாங்க, ஒருத்தன் குடிச்சுட்டு பள்ளி குழந்தைங்களை போயிட்டு அவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்க சாலை மறியல் பண்ண வேண்டியதா இருக்கு. ரோடு இல்ல, போற பஸ் இல்ல. நாங்க ஒரு நாளை போல லேட்டா ஸ்கூலுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வாங்குறோம். நேற்று நைட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு லேட்டா போறோம், கண்ட பொறுக்கி பசங்க வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு குழந்தைங்க அழுவுற வீடியோ. இதுல எல்லாம் மனசு பாதிக்காதவங்க, இதுல எல்லாம் சமூகத்துல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராதவங்களுக்கு அப்படிதான் விசில் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னா அந்த காதுகள் அவிஞ்சு போகட்டும்ன்ற. இந்த மக்களின் கதறல்களும் ஓலங்களும் கேட்காத காதுகள் அன்னைக்கு போயிட்டு நியூ இயர்ல உட்காந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா இவர்களுக்கு இந்த விசில் சத்தம் தான் பயமா இருக்கும்னா அது பயம் இல்ல, மரண பயமா கூட இருக்கட்டும். அப்படிப்பட்ட காதுகள் அவிஞ்சு போகட்டும் நான் சொல்றேன். கரெக்டா சொல்லிட்டாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஸோ இன்னும் எத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட் வர போகிறாங்க, எத்தனை பேர் எக்ஸ்போஸ் ஆக போகிறாங்கன்றது சுத்தமாக ஐடியா இல்லை. நம்மலாம் பார்த்து சிரிக்கிறது தான். அவங்க ஜோக் காட்டிகிட்டு இருக்காங்க, நம்ம சிரிக்கிறது தான். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய். என் நெஞ்சில் குடியிருக்கும்